சோ நீங்க என்னன்னா அந்த கஷ்டமே எதுக்காக வருதுன்னா நீங்களாதான் அதை வர வச்சுக்கிறீங்க. இப்போ வேதாகமத்துல சொல்றாரு, உபாகமம் 11ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்பாக வைக்கிறேன். கையில கொடுக்கறேன்னு சொல்லல, எங்க வைக்கிறாரா? உங்க முன்னாடி வைக்கிறாங்க. அப்ப நீதான் கஷ்டத்தை சூஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க. God உங்க கையில கஷ்டத்தை கொடுக்கல, புரியுதுங்களா? ஆண்டவர் என்ன செய்யறாரு, உன் முன்னாடிதான் வச்சிருக்கேன், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கேன், சாபத்தையும் வச்சிருக்கேன். ஆனா நீ எதை சூஸ் பண்ற அப்படிங்கறது யாரு? அந்த தேர்ந்தெடுக்கிற தகுதியை, தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை யார் கிட்ட கொடுத்திருக்காருன்னா நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. அப்போ அவர் வச்சிடுறாரு. இப்ப ஒரு ஸ்வீட் வச்சிருக்காரு, ஒரு காரம் வச்சிருக்காரு, நீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்காரு, சாபத்தையும் நான் வச்சிருக்கேன், நீ சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்கிற. அப்ப நீங்க தானே அதை எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க எப்படி நீங்க ஆண்டவரை சொல்ல முடியும், ஆண்டவர் என் வாழ்க்கையில கஷ்டமே கொடுத்துட்டாரு அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க தான் எதை எடுத்திருக்கீங்க, கஷ்டத்தை சூஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. புரியுதா? அப்போ யாருக்கு மிஸ்டேக் இருக்கு, யார் மேல தப்பு இருக்கு? நம்ம மேல தப்பு இருக்கு. நான் சரியா என்ன பண்ணல, தேர்ந்தெடுக்கல அப்படின்னு. அப்போ நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாபத்தை நீங்கள் என்ன செய்துட்டீங்க, விரும்பி இருக்கீங்க.